குஜராத் காங்கிரஸ் எம்பியின் திடீர் மறைவுக்கும் கொல்கத்தா தீ விபத்தில் பலியானவர்களுக்கும் பார்லிமென்டில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. பிறகு லோக்சபா நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டது. குஜராத் மாநிலம் பனஸ்காந்தா தொகுதி காங்கிரஸ் எம்பி முகேஷ் காத்வி அகமதாபாத் மருத்துவமனையில் வெள்ளியன்று உடல்நலக்குறைவால் இறந்தார். லோக்சபா கூடியதும் காத்வி மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் சபாநாயகர் மீராகுமார் ஒரு இரங்கல் குறிப்பு வாசித்தார். கல்வி மற்றும் பெண் குழந்தைகளின் உரிமைக்காக காத்வி பாடுபட்டதாக புகழாரம் சூட்டினார். Shri Mukesh Bhairavdanji Gadvi passed away today at Ahmedabad after a brief illness at the age of 50. Shri Gadvi was a sitting member of the Banaskantha Parliamentary Constituency of Gujarat, a distinguished parliamentarian. Shri Gadvi was also a member of Gujarat Legislative Assembly for 3 terms from 1998 to 2009. We deeply mourn the loss of Shri Gadvi, and I'm sure the House would join me in conveying our condolences to the bereaved family. மேலும் கொல்கத்தா கட்டட தீ விபத்தில் 20 பேர் பலியானதற்கு இரங்கல் தெரிவித்தும் அறிக்கை வாசித்தார். அதையடுத்து உறுப்பினர்கள் அனைவரும் மௌன அஞ்சலி செலுத்தியதும் லோக்சபா நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டது. குஜராத் சட்டசபையில் 3 முறை எம்எல்ஏவாக பதவி வகித்துள்ள காத்வி 2 முறை எம்பியாக இருந்துள்ளார். ராஜீவ் ஆட்சியில் மத்திய நிதி இணை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். காத்வியின் மறைவு மற்றும் கொல்கத்தா தீ விபத்தில் இறந்தவர்களுக்காக ராஜ்யசபாவிலும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதன் பிறகு வழக்கம் போல் ராஜ்யசபா நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்தன.